Hello students, இப்போ 12th standard maths exercise 5.4ல some number 1 பார்க்கலாம். Find the equation of the two tangent that can be drawn from 5, 2 to the ellipse 2x square plus 7y square is equal to 14. So இந்த ellipse ஓட equation first இங்க copy பண்ணிக்கலாம். 2x square plus 7y square is equal to 14. Right hand sideல இருக்கிற 14ஆல divide பண்ணும்போது இங்க 2x square divided by 14 plus 7y square divided by 14 equal to 14 by 14. இங்க right hand side cancel பண்ணும்போது 1 வந்துரும். 2 7s are 14. So x square divided by 7 plus y square divided by 1 7s are 2 7s are. So 2 copy பண்ணிக்கலாம். So இதோட ellipse formula எப்படி இருக்குன்னா x square divided by a square plus y square divided by b square is equal to 1. இந்த formula இருக்கு. So இதில் இருந்து a square value என்னன்னு சொல்லி எழுதிக்கலாம் 7, b square value is equal to 2. Condition for the line to be tangent to the ellipse அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த எலிப்ஸோட டேஞ்சண்டாக இருக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னென்னு சொன்னால் y equal to mx plus c எழுதுவோம் இல்லையா, அதே வேலை தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் c பிளேஸில் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் m ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாத்தையும் இதில் காப்பி பண்ணிக்கலாம். நமக்கு தெரிஞ்சது என்னது a and b மட்டும்தான். ஸோ y equal to mx ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் a பிளேஸில் 7, ஸோ 7m ஸ்கொயர், b பிளேஸில் 2 காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இந்த பிளேஸில் எம்மோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஃபைன் பண்ணுறதுக்காக எக்ஸ் அண்ட் ஒய் பிளேஸில் அவங்க கொடுத்துருக்கிற இந்த மூவிங் பாயிண்ட் இருக்குல்லையா 5,2 அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 5,2. ஸோ எக்ஸ் பிளேஸில் 5, ஒய் பிளேஸில் 2, ஒய் பிளேஸில் 2 காப்பி பண்ணும்போது 2 ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ் பிளேஸில் 5, ஸோ 5mனு எழுதிக்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 7m ஸ்கொயர் ப்ளஸ் 2. இந்த 5m லெஃப்டில் கொண்டு வரும்போது மைனஸ் 5m சேஞ்ச் ஆகிடும். 2 மைனஸ் 5m இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 7m ஸ்கொயர் ப்ளஸ் 2. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணலாம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட், ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் a 2 மைனஸ் 5m த ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். அதாவது a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 7m ஸ்கொயர் ப்ளஸ் 2. ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும், ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 2 2s are 4 ப்ளஸ் 5 5s are 25 m ஸ்கொயர் மைனஸ் 2 2s are 4, 4 5s are 20m ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணும்போது 7m ஸ்கொயர் ப்ளஸ் 2 இருக்கும். இந்த 7m ஸ்கொயர் ப்ளஸ் 2 லெஃப்டில் கொண்டு வரும்போது 4 ப்ளஸ் 25m ஸ்கொயர் மைனஸ் 20m மைனஸ் 7m ஸ்கொயர் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இந்த 25m ஸ்கொயர்லேருந்து 7 மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணும்போது 18m ஸ்கொயர் மைனஸ் இந்த 20m ஸ்டேபிளாக இருக்கும். 4லேருந்து 2 மைனஸ் பண்ணும்போது ப்ளஸ் 2னு ஆன்சர் இருக்கும். தட் ஒன் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போது இந்த வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணும்போது 2 9s are 18, 9m ஸ்கொயர், 2 10s are 20, 10m ப்ளஸ் 1 2s are 2 ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம ஃபைன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷனை ஃபேக்டர் பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணும்போது 9, ஆட் பண்ணும்போது மைனஸ் 10. ஸோ 9 1s are 9 எழுதிக்கலாம். ரெண்டு பிளேஸ்லேயும் மைனஸ் காப்பி பண்ணும்போது மைனஸ் 10 ஆகிடும். 9ஆல் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணும்போது இங்கே மைனஸ் 1னும் மைனஸ் 1/9 இருக்கும். ஸோ m ஈக்குவல் டு மைனஸ் 1 ப்ளஸ் 1னு எழுதிக்கலாம். m ஈக்குவல் டு மைனஸ் 1/9 ப்ளஸ் 1/9 எழுதிக்கலாம். m வேல்யூ என்னன்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டோம். இப்போது நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சண்ட் எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சண்டோட ஃபார்முலா y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1. இங்கே y மைனஸ் y1, m இந்த y1 x1 வேல்யூ தெரியணும் அண்ட் ஆல்சோ m வேல்யூ தெரியணும். m பிளேஸில் 1 காப்பி பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ xy பிளேஸில் ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்களே 5,2 இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 5,2 y மைனஸ் y1 பிளேஸில் இது x1 y1 பிளேஸில் 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது y மைனஸ் 2 ஈக்குவல் டு m பிளேஸில் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1 வேல்யூ 5. 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது x மைனஸ் 5 ஸ்டேபிளாக இருக்கும். இங்கே y இருக்கிறதுனால இதை ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் 5, ஒய் ஆப்போசிட் சைடு வந்தால் மைனஸ் ஒய், மைனஸ் 2 என்னவா மாறிடும் ப்ளஸ் 2வாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஆன்சர் எக்ஸ் மைனஸ் ஒய், மைனஸ் 5 ப்ளஸ் 2 வேல்யூஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இது ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். இப்போது நெக்ஸ்ட்டு m ஈக்குவல் டு இதை ஃபர்ஸ்ட் ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் m ஈக்குவல் டு 1/9 இருக்கும்போது m ஈக்குவல் டு 1/9 அண்ட் ஆல்சோ 0.5,2 x1 y1. இப்போது சேம் ஃபார்முலா தான் y மைனஸ் y1 பிளேஸில் அதே 2 m வேல்யூ மட்டும் 1/9 சேஞ்ச் ஆகிடும்.
எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பிளேஸில் 5 9 லெஃப்டில் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 9y மைனஸ் 2 9s ஆர் 18 ஈக்குவல் டு இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் ஸ்டேபிளாக இருக்கும். இப்போது 9y இந்த டேர்ம்ஸ் அப்படியே ஆப்போசிட் சைடு கொண்டு வந்தோம் இல்லையா, அதே வேலை எழுதும்போது எக்ஸ் மைனஸ் 5 9y ஆப்போசிட் சைடு வந்தால் மைனஸ் 9yஆ சேஞ்ச் ஆகிடும். 18 ஆப்போசிட் சைடு வரும்போது ப்ளஸ் 18ஆ சேஞ்ச் ஆகிடும். ஸோ எக்ஸ் மைனஸ் 9y 18லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணும்போது ப்ளஸ் 13 இஸ் ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். 2 டேஞ்சன்ட் ஃப்ரேம் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா, 2 டேஞ்சன்ட்டும் ஃப்ரேம் பண்ணியாச்சு.